Hello all, welcome to Lean Suman's World. இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கணும், இல்லைன்னா அரை இன்ச் போதும். ஸோ இதான் மேக்ஸிமம் அளவு. நீங்கள் எந்த லைனில் ட்ரா பண்ணாலுமே இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுங்கள், அதான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ எப்போதும் போல் டபுள் ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்து கீழே நாட் போட்டு, ஸோ இப்போ கீழே ஃபஸ்ட் லைன் கீழே உள்ள லைன்லேருந்து த்ரெட்டு மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்து மேலே உள்ள லைனில் ஒரு குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டு கீழே கொண்டு வரோம். த்ரெட்டை கீழே கொண்டு வந்து அந்த லைனில் ஒரு குத்திட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லாக் குட்டியாக ஒரு லாக் போட்டு மேலே உள்ள லைனுக்கு கொண்டு வரும். மேலே கொண்டு வந்து அதுக்கு மேலே ஒரு லாக். ஸோ இதான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. ஸோ இது அப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் சேனல் பேஜில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதில் மேலே ஒரு லாக் போடாமல் நம்ம கீழே கொண்டு வருவோம், இதில் ஒரு லாக் போட்டு கொண்டு வருவோம். ஃப்ளாட் லோடிங்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ இது பேசிக் ஃபஸ்ட்டு உள்ள டைப். மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த டைப் தான். ஸோ இதில் எம்போஸ்டு ஒர்க்லாம் பண்ணுவோம். ஸோ அது அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கில் இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளாட் லோடிங் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய நம்ம ஆரி ஒர்க்கில் ப்ளவுசஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கும். அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், பட் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே ஈஸியாக பிடிச்சி போடக்கூடிய டிசைன்ஸ் வந்து ஃப்ளாட் லோடிங்கில் போடுறது டிசைன்ஸ் தான். ஸோ சின்ன மிஸ்டேக்கு கூட வராமல் அப்படி நீட்டாக அழகாக போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு லாங் செயின், கீழே ஒரு லாக், மேலே ஒரு லாக், இவ்வளோதான் ஸ்டிச்சஸே. ஸோ ஃபில்லிங் கொடுக்கும்போது கீழே உள்ள கிளாத் கலர் தெரியக்கூடாது. ஸோ இப்போ நான் ஃபில்லிங் கொடுக்குறேன்னா எனக்கு கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் பாப்லின் கிளாத் வந்து தெரியாது. ஸோ தெரியக்கூடாது, அதுதான் அந்த ஃபில்லிங்கோட ரூல்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஃபில் பண்ணுறப்போ கொச்ச கொச்சன்னு இல்லாமல் அப்படி நீட்டாக ஒரே ஷைனிங்கோடு இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ எப்போதும் சொல்கிறது அப்படி தான், பொறுமையாக போடுங்க. ரிவர்ஸில் கொண்டு வரும்போது த்ரெட்டு சிக்காகும். இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னா தெத்தலாகி கட்டாக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு நீடில் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, த்ரெட்டும் நீடிலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண வருதுன்னா கட் ஆகாது. கட் ஆகுதுன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு அர்த்தம். ஸோ பொறுமையாக பையாக போடுங்க. மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக். ஸோ அந்த ஹோல்ஸ்லாம் வருதுன்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ அந்த ஹோல்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். இப்போ நம்ம ஃப்ரேமில் டைட்டாக போட்டிருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் அதிகமாக தான் தெரியும். நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ண பிறகு அந்த ஹோல்ஸ் அவ்வளோவா தெரியாது. நம்ம எப்படியும் சுற்றி அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதிலே மேக்ஸிமம் உள்ள ஹோல் மறைஞ்சிரும். அது போக சின்ன சின்ன ஹோல் நம்ம கிளாத்தை வந்து ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணச்சிலேயே போயிடும். ஸோ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதுமே அதான். ஸோ இது இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹோல் வந்து அதிகமாகவே தான் விழும். ஸோ இன்னும் நீங்கள் நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஹோல் விழாது. அதே மாதிரி ஒரே டைமில் குத்தி எடுத்திங்கனாலும் ஹோல் பெருசாகாது. ஸோ நீங்கள் நிறைய டைம் வரலன்ட்டு சேம் ஒரே இடத்துலையே குத்தி எடுத்திங்கன்னா அந்த கிளாத்து வந்து ஹோல் வந்து பெருசாக தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணச்சில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும். பட் அதை வந்து அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் ப்ளவுஸில் நீட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச்சில் கிளாத் எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து 1500 3 மந்த்ஸுக்கு. ஸோ 3 மந்த்ஸ்னால் ஃபுல்லாக நீங்கள் கட்டாயம் அதுக்குள்ளே முடிக்கணும்லாம் இல்லை. ஸோ முடிக்கணுங்கிறவங்க 3 மந்த்ஸில் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாள் ஆனாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பீங்க, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் அந்த டைம் 3 மந்த்ஸ் தான் கோர்ஸ் டைம். பட் நீங்கள் அது எவ்வளோ டைம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஸோ எப்போதுமே சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ த்ரெட் ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் இதோட நெக்ஸ்ட்டு லெவலில் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீடு ஒர்க்கு, அதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவல் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் வரணுன்னா
நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்க ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னும் நிறைய டவுட் இருக்குது, இது இன்னும் கிளியராக புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நீட்டாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டு விட்றேன். ஸோ இப்போ ஃப்ளாட் லோடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து 14வது கிளாஸ். இதுக்கு முன்னே உள்ள 13 கிளாஸஸ் வீடியோஸ் வேணுன்னா என்னோடய சேனல் லிங்க் அனுப்புகிறேன். சேனல் பேஜில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு எண்டிங் வரப்போகிறோம் இல்லையா? ஸோ கிளாத்து வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாகாது. நீடிலே 90 டிகிரியில் இன்னர் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போனா எந்த தெத்தலுமே ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் நார்மலாக போட்டது தான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு முடிக்கும் போகும்போது எண்டு நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த எண்டு நாட் வந்து இல்லை போட்டு தான் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும்னு இல்லை, எண்டு நாட் போடாமலேயே நம்ம அப்படியே அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம அதே கலரில் தான் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ வேறு ஏதாவது நம்ம பீடு ஒர்க்கு வேறு கலர் கொடுக்கறதா இருந்தால் எண்டு நாட் போடலாம். இதில் வந்து எண்டு நாட் போடணும்னு தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த டர்னிங் வரச்சில் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கீழே ஒட்டி செயின் ஸ்டிச் போடுறதுனால அவுட்லைன் கொடுக்குறதுனால அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்து மறையலைன்னா டபுள் லைன் போட்டுக்கோங்க. இல்லை அவுட்லைன் பீட்ஸ் கொடுக்கணும், இல்லை ஜம்கி கொடுக்கணும், ஸ்டோன்ஸ் எதுவும் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து த்ரெட்டில் வச்சே அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன், சேம் கலர் த்ரெட்டை வச்சு. ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ அப்படி போட்டு கம்ப்ளீட் முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் ஆரி. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, என்னடா வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு. பேசிக் முடிச்சிட்டிங்கன்னா அட்வான்ஸ் ரொம்ப ஈஸி. பேசிக்லேயுமே செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்டெண்டாக நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க, இந்த 13 ஸ்டிச்சஸும் நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கடுத்து வர ஸ்டிச்சஸும் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி தான் 100 ஸ்டிச் வரும். ஸோ பேசிக்கை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸே முடித்த மாதிரி தான். அட்வான்ஸ் லெவல் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ லாஸ்ட்டு நம்ம வந்த பிறகு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அடிக்கடி எண்டு நாட் போட்டு கலருதுன்னீங்கன்னா எண்டு நாட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். தேங்க்யூ.